பார்த்து ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமான தேவனே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமான தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அருகில் இருக்கிற தேவனே ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமான தேவனை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆட்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் ஆமென். அவரே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் மனிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் மனிதனை ஆமென் வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி ஆமென் களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் எங்கள் அழுகை எல்லாம் களிப்பாய் மாற்றினவரே ஆமென் மாற்றி விட்டீரே. அடைக்கலமே என் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. ஆமென் பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. ஆமென் திரும்ப தந்தீரே. உற்சாகவே என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை ஆமென் என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. ஹல்லேலூயா. நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என் கர்த்தர் செய்த எனக்கு துதிக்கிறேன் நித்தம் நான் நினைப்பேனே. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத ஆமென். இயேசுவினால் எல்லாம் கூடும், காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும். இயேசுவாலே நான் எல்லாமாகும் ஆகும் ஆகும் உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர்
அவரே ஆமே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் இசையா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே இயேசுவாலே எல்லாமே உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் ஆகும் இயேசுவாலே இயேசுவாலே மாத்திரம் எல்லாம் கொடு ஆமே ஆமே ஆகும் எல்லாமா எங்கள் நோய்களை குணமாக்க உம்மாலே ஆகும் விடுதலை கொடுக்க உம்மாலே ஆகும் அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் அல்லேலூயா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே 56 சங்கீதத்தில் எங்கள் வார்த்தை சொல்லுது ஆண்டவரே என் அலைச்சலை எல்லாம் தேவரே அறிந்திருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீர் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது அல்லேலூயா கர்த்தர் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே என் கண்ணீர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் அல்லேலூயா விடுதலை கொடுக்கிறவர் அல்லேலூயா அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே உம்மாலே ஆகும் உம்மாலே ஆகும் எனக்கு கண்மலையாய் அடைக்கலமாய் இருக்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அல்லேலூயா உங்க நன்றியோடு நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கீரனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரியின் அன்பினையே கண்டவிரை தோழி வந்தே
சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரி ஆமென் கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியே அன்பினையே ஆமென் கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய திரு ரத்தத்தினாலே உம்முடைய திரு ரத்தத்தினாலே அப்பா உமக்கு சோதரம் எங்களை பரிசுத்தமாக்கும், எங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாக்கும். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின பரிசுத்தமுள்ள ரத்தம் அப்பா, குற்றமற்ற அந்த ரத்தம், விலையேற பெற்ற அந்த ரத்தம் அப்பா, அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசுவே இயேசுவே எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. ஈசோப்பினால என்னை சுத்திகரிப்பீராக. என்னை கழுவியருளும். உறைந்த மலையை போல என்னை வெண்மையாய் மாற்றுவோம். என் இருதயத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறேன். என் ஆவி ஆத்துமாவை உம்மிடத்திலே தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பலிபீடத்திலே வைக்கிறோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் கிரியை செய்கிறதற்காக, நீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனமும், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 12 வாசிப்பு 12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இயேசு சொல்லுகிற ஒரு காரியம். ஆகவே ஒரு 2 செய்தி, பிசாசுடைய தந்திரத்தை குறித்து ஒரு 3/4 பாகம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஐக்கியம், குடும்ப ஐக்கியம், சபையினுடைய ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பேசணும்னு சொல்லி நேற்று ராத்திரி உட்காந்து இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இது பேசின செய்தி வித்தியாசம் பேச கத்த உதவி செய்வார். ஆகவே ஆண்டவர் நேற்று இரவு இந்த செய்தியை ஞாபகப்படுத்தினபடினால நான் மறுபடியும் உங்களுக்கு நான் இதை என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன். கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு திருவிருந்துக்கிறதுனால ஸ்தோத்திரம். சில இந்த செய்தி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது நான் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க. நான் சொன்ன செய்தி தான். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகப்படுத்தும் போது சில காரியங்கள் இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ஆண்டவங்களோடு கூட பேசுவான்.
அதாவது அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவங்கள். இப்போ ஆண்டவராய் இயேசுவை நம்ம எப்படி பின்பற்றுவது? அதாவது அவருடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பது தான் அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். அப்போ இயேசு நிறைய காரியங்களை சொல்கிறார். அப்போ இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, நான் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் என்ன செய்யுங்க இருக்கு. அப்போ நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்களும். அப்போ நீங்கள் என்னை பின்பற்றுகளாய் இருந்தால், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இருந்தால், நீங்கள் என்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், நீங்கள் என்னுடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகளாய் நீங்கள் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க. கத் மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நான் வசனம் படிச்சு சொல்லிட்டு போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-46 வாசிங்க. உங்கள் சத்துருக்களை நேசிங்க. அப்போ நாம் அன்பாக இருக்கிறவங்கள மட்டும் நம்ம அன்பு செலுத்துகிறோம். யாராவது நம்ம இடத்துல அன்பு காட்டினா அவங்ககிட்ட மட்டும் நம்ம அன்பு காட்டுகிறோம். யாராவது நமக்கு உதவியாக இருந்தால், நமக்கு சாதகமாக இருந்தால் அவங்கள நேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. அப்போது சத்துருக்களையும் நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னார். உங்களை விரோதிக்கிறவர்களையும் நீங்கள் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுதான் தெய்வீக அன்பு. அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. தவறான அன்பு இருக்கிறது. இரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ளே காணப்படுகிற அந்த அன்பு இருக்கிறது. பிள்ளைகளை நேசிக்கிறோம். மற்ற பிள்ளைகளை நேசிப்பது கடினமான ஒரு காரியமாக நம்ம பிள்ளை நேசிக்கிறோம். ஆனால் தெய்வ அன்பு என்பது மற்றவர்களையும் மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் நமக்கு சத்துருவாய் இருக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியரில் வாசிக்கிற 13ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 அப்போ அன்பு தயவு உள்ளது. ஒரு மனுஷனுக்குள்ளே அன்பு இருக்குமானால் அவன் தயவு காட்டுகிறவனாய் உதவி செய்கிறவனாய் என்ன செய்வான்? இருப்பான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தான் அவரையே தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? நம்மேல் வைத்த அன்புனாலே. ரோமரில் வாசிக்கிறோம் இல்லையா? நாம் சத்துருக்களாக இருக்கும் பொழுது, நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் அக்கிரமக்காரராக இருக்கும் பொழுது, யாருக்கும் இப்போது நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பண்ணுனா பிடிக்க மாட்டேங்குது, அவங்கள வெறுக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அது மகிமையுண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது லென்த் நாள் அப்படின்னு சில இடங்களில் கடைபிடிக்கிற ஒரு காரியமாக இருக்கிற. அப்போது இயேசு நம்மேல் வைத்த அன்புனாலே நம்ம கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெருமடிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நினைச்ச ஒப்பு கொடுத்தார். அப்போ சத்துருக்களை நீங்க நேசிக்கணும். அப்போ அன்பு தயவு உள்ளது அப்படின்னு சொல்றார். அன்பு தயவு செய்யக்கூடியது. ஒரு மனிதனுக்குள்ள தேவ அன்பு இருக்குமானால் மற்றவர்களுக்கு தயவு காட்ட செய்யும், இரக்கம் காட்ட செய்யும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. ரெண்டாவது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருக்குன்னா பொறாமை என்ன செய்ய வரவே வராது. நம்ம வாழ்த்த பழகணும். அடுத்தவங்களுக்கு நடக்கிற நன்மைகளை நம்ம என்ன செய்யணும்? வாழ்த்தணும். நமக்கு ஒரு நன்மை நடந்தால் நம்மை நாமே வாழ்த்துக்கிறோம் இல்லையா? அதை மட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னா நாம் அவர்களை மனதார என்ன செய்யணும்? பாராட்டணும். பாராட்ட பழகணும். நான் ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல,
நம்ம இயற்கையாகவே அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். அவங்க நல்லா இருக்கட்டுமே இல்லையா, அவங்க நல்லா இருக்கட்டுமே, பிறகு கர்த்தர் அவங்களுக்கு அதை செஞ்சிருக்கிறார், நமக்கு செய்வார் இல்லையா, அப்படி நம்ம நினைக்கணும். பொறாமை இல்லை, அன்பு இருக்குமானால் நம்ம என்ன செய்யாது, பொறாமை. நான் லீதாட்ட கூட சொன்னேன், நிறைய அனுபவத்தில் சொன்னேன். நான் பாஸ்டர் நீங்கள் 3 சம்பந்தம் நான் முடிச்சிருக்கிறேன் சொன்னேன். 10 பேர் வாழ்த்துவாங்கம்மா, 90 பேர் உருன்னு இருப்பாங்க, சொந்தத்திலேயோ பந்தத்திலேயோ எல்லாத்துலேயும் எல்லா இதுலேயும் இருப்பாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை போயிட்டே இருக்கணும். கத்மயமுண்டா அல்லேலூயா. நீ இந்த உருன்னு இருக்கிற ஆளை நீ பார்த்தீங்கன்னா உன் காரியத்தை நீ செய்யவே முடியாது. வாழ்த்துறாங்களோ இல்லையோ, உன் லெக்கில் ஆண்டவர் நல்லது செய்கிறார், கர்த்தர் நடத்துகிறார், நடத்துவார்கிற எண்ணத்தில் நீ போய்கிட்டே இருந்தால் தான் நம்ம காரியத்தை செய்ய முடியும் சொல்லி கொடுத்தேன். கத்மயமுண்டா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எத்தனை காரியத்தை பார்த்துருக்கோம் இல்லையா, எத்தனையோ விஷயத்த என் சொந்த காரியத்திலையும் பார்த்துருக்குறேன், ஊழியத்திலையும் நான் பார்த்துருக்குறோம். பெரிய அளவில் ஒன்று பெரிய அளவில் நம்ம ஊழியம் செய்யலை. இப்போ தம்பி கேட்டேன், அண்ணனுக்கு பெரிய அளவில் ஸ்டேட்டஸ் தான் நம்பி போடுது அப்படின்னா, இல்லை பெரிய அளவில் எங்கேயோ போயிடு, எங்கேயும் போகல, ஓட்டப்பட அந்த ஆளுகை சுற்றி வந்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். 14 கிராமத்தில் நிற்கி இன்னொரு கிராமத்துக்கு போகணும், 3 கிராமத்தை கையில் வச்சுருக்கிறோம். கத்மயமுண்டாவது அல்லேலூயா. அங்கே ஒரு ஊழியத்தை கட்டணுங்கிற எண்ணம் முதல்ல நிறையா இருந்தது, இப்போ 40% 60% சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும். கர்த்தர் மகிமையுண்டாவதா அல்லேலூயா. அப்போ அன்புக்கு பொறாமை இல்லை. சரி, அவங்கள வாழ்த்தணும், அவங்கள வாழ்த்தி நாம் பழகணும், மற்றவர்களை வாழ்த்தி பழகணும். நீங்கள் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காத்தானே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படி அவர் தரித்திரமானார். அல்லேலூயா. எல்லாரும் கண்கத்தை சொல்ல அல்லேலூயா. நானும் நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் தரித்திரமானார். அப்போ அந்த அன்பு நமக்குள்ள இருக்குமானால் மற்றவர்களை வாழ்த்தி பழக வேண்டும். நன்மை நடக்கணும், அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கணும். நம்ம பிள்ளைய விட அந்த பிள்ளை மார்க் நல்லா எடுக்கட்டுமே இல்லையா. கர்த்தர் மகிமையுண்டாவதா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் செய்வார், நமக்கு செய்யாமல் இருக்கவே மாட்டார். நான் நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும் இல்லையா. ஒரு குடும்பத்தில் 2 வண்டி அடுத்தடுத்து ஹீரோகண்டால வாங்கினாங்க. முதல்ல ஷோரூம் இங்கே இருந்தது, அந்த வாட்டர் டேங்க் ஏற்றாப்புல. அப்போ அங்கே உள்ள வண்டிக்கு ஜோம் பண்ண போனேன். ஒரு சைக்கிள் வச்சுருப்பார், பழைய சைக்கிள், முன்னால் கம்பி வச்சு கட்டியிருப்பேன். பேக்கையும் போட்டு போய் அந்த வண்டிக்கு ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தேன். அப்போது அந்த டீச்சர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, டீச்சர் ஃபேமிலி. பிறகு 3ஆம் மைல் அந்த பைபாஸுக்கு போச்சு அந்த ஹீரோ கம்பெனி, அங்கே ஒரு வண்டி புக் பண்ணாங்க. இங்கேருந்து ஜோம் பண்ண போனேன். அப்போ பாலம் போடலை. இந்த பாலத்தில் இறங்கும் போதே 3ஆம் மைல் பாலத்தில் இறங்கும் போதே என்ன பாஸ்ட்டு காங்கினா நான் வராரு அப்படின்னு அந்த பரிதாப நிலையை பார்த்து, தம்பி பாஸ்டருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தணும் தம்பி அப்படின்னு அன்னைக்கு அவங்க கொடுத்தாரு. 15,000 அப்புறம் 18,000 கேட்டு தான் இந்த வண்டியை வாங்கணும். கத்மயமுண்டாவது அல்லேலூயா. பாவம் இவ்வளோ வேகமாக சைக்கிளை போட்டு அழுத்திட்டு வராரு. அப்படி இத்தனை வண்டிக்கு ஜெபம்னா நமக்கு வண்டி இல்லையான்னு ஏங்கிற நாட்களே கிடையாது. கர்த்தர் பெல்லாம் கொடுத்துருக்கா, நமக்கு தருவார் இல்லையா. அப்படி ஒரு என் பிள்ளைகளுக்கு அதிகமாக நான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க ஊழியத்தில் பின்னால் வரணும் இல்லையா, அதுக்காக என்னுடைய மனநிலையை அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போது அன்புக்கு பொறாமை இல்லை. நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டுமே. தேவன் நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அப்ப இயேசு சொன்னது, நான் உங்களுக்கு செய்கிறது போல, நான் உங்களிடத்தில் அன்பு காட்டுவதை போல, நான் எப்படி உங்களை வாழ்த்துகிறேனோ அதே போல நீங்க வாழ்த்தி பழகுங்க. என்னையும் சேர்த்து சொல்றேன், என் குடும்பத்துக்கு சேர்த்து சொல்றேன், மற்றவர்களை வாழ்த்தி பழகணும். கத்மயமுண்டாவதா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மற்றவங்க நம்ம நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நாம் அவங்கள நேசிக்கணும். நம்மோடு ஐக்கியப்பட முடியாமல் இருக்கலாம், நாம் அவங்களோட ஐக்கியப்படாத இடத்துல நம்ம இருக்க முடியும், இல்லை சொல்லலை.
சில தவறுகளோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது, ஆனால் உங்களை நேசிக்கணும் இல்லையா? கடந்த 2 அவர் நடக்கிற அந்த ஊழியத்தில் லட்சுமிபுரத்தில் தெரியும், அந்த பெரிய அந்த 30 பேர் இருந்தாங்க அந்த வேனில். அந்த புதிய ஏற்பாடு கொடுத்தோம் இல்லையா அன்னைக்கு. எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, அன்னைக்கு நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்கிறா, என் மகன் இருக்கிறான், மருமக இருக்கிறா, என் மக கிருபா இருக்கிறா, மூத்த பொண்ணு ஜபா, மருமகன் பேரன் பேத்தி வந்திருக்காங்க. எளிய மகா 2ஆவது மக அவங்க சபையில் பவர் ஐபிசியில் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஊழியத்து போயிடுவாங்க. நான் பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய வேலையில் உட்காந்துட்ருக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு கொடுத்த அழைப்பு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் பிள்ளைகளையும் என்னோடு கூட கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறேன். நான் என் பிள்ளைகளை பார்க்கும்போது, என் பேரம்பேத்திகளை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட நமக்கு என்ன வேணும் இல்லையா? அதுக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, நமக்கு அழைச்சதுனால ஊழியத்தில் இருக்கிறோம். கேவிக்கிலேருந்து மகிழ்ச்சிபுரம் வரும்பொழுது இந்த 4 பிள்ளைகளை கூப்பிட்டு வரும்போது காலையில் சாப்பாடாக்குறதுக்கு சாப்பாடு இருக்காது. நைட்டோட நைட்டாக தான் வந்து ஜாமானை கொண்டு வந்து இந்த சைக்கிள் அடைக்க ஏற்ற வந்து உட்காந்து கொடியேறணும். 250 ரூபா வாடகை, அதை கொடுக்க முடியாது, அந்த நிலைமையில தான் இருந்தோம். ஆனால் தேவன் என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ பெரிய வேலையில் இருக்கிற மாதிரி தெரியும், கர்த்தருடைய வேலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய அன்பு யாரு நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நாம் அவங்களை நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. 2வது காரியம், 2வது யோவான் சுவிசேஷத்திலே இந்த 13ஆம் அதிகாரத்தில், யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 14 வாசிப்போம், 14க்கு 15. அதில் 13 வாசி. ஆண்டவரும் கால்வீழ்ந்து உண்டானால் நீங்களும் கழுவ கடவீர்கள். மறுபடியும் வாசிங்க தம்பி, மறுபடியும். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுதல் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கீழே வாசிங்க 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காமிக்கிறேன். அப்போ நான், அதாவது இது எதை தாழ்மையை காட்டுது இல்லையா? தாழ்மை. இப்போ நான் உங்களுக்கு செய்தது போல, ஆண்டவருமாகிய போதகர் நானே உங்கள் கால்களை கழுவினால் நீங்களும் ஒருவருக்கொருவர் கழுவ கடவீர்கள். தாழ்மை. அப்போ நான் உங்களிடத்தில் தாழ்மையாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மையா இருங்க. அல்லேலூயா. தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தினாலும் உயர உயர தாழ்மை அதிகமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம யாரையும் நம்ம அலட்சியம் பண்ணிட முடியாது இல்லையா? யாரையும் நம்ம தள்ளிவிட முடியாது. அடிக்கடி சொல்லுது, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். அந்த வசனம் நல்ல வசனம் இல்லையா? இது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தராலே ஆகாதென்று தள்ளினதை அவர் எடுத்து முக்கியமான கல்லாய் மாற்றுவார். எதுக்கும் உதவாது என்று மனசை தூக்கி போட்டுருவான், இது செட் ஆகாது. ஆனால் இயேசு அந்த கல்லை எடுத்து சரிப்படுத்தி மூளைக்கு தலைக்கல். இதில் சரியாக கல் வைக்கலைன்னா இந்த டைரக்ஷன் சரியாக திரும்பாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. செங்கல் அடுக்கிட்டே போகலாம், ஆனால் அந்த முக்கில் சரியான கல்லை வச்சு திருப்புவாங்க இல்லையா? கரெக்டாக அந்த ஸ்கொயர் கரெக்டாக விழணும், அந்த சதுரம் கரெக்டாக வரணும், இல்லைனா இழுத்துக்கிட்டு நிற்கும். இப்போ நம்ம சோறு இழுத்துக்கிட்டு தான் நிற்க தெரியாது யாருக்கும். அதுக்கு தான் முன்னால் நாங்கள் மாற்றணும், இடம் கிராஸ். அதனால்
அப்போ மூளைக்கு தள்ளைக்கல்லாய் முக்கியமான கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். மனுஷரால் தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவராகிய தேவன் அதை எடுத்து மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். ஒரு புரோஜனமுள்ள கல்லாய், ஒரு முக்கியமான கல்லாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களிடத்திலே தாழ்மையாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மையா இருங்க. எந்த அளவுக்கு நாம இறங்கி போனோம் அந்த அளவுக்கு இறங்கி போனோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வசனம் 1:20 அதிகாரத்தில் பவுல் எழுதுறார், வெகு மனத்தாழ்மை, தாழ்மையில் வெகு மனத்தாழ்மைன்னு எழுதுறார். வெகு மனத்தாழ்மையோடு, கண்ணீரோடு, மிகுந்த கண்ணீரோடு, யூதர்களால் வந்த சோதனையினால ஆனாலும் நான் கர்த்தரை சேவித்தேன். எல்லாரும் கருதல் சொல்லலையா? என் வாழ்க்கை கண்ணீராக இருந்தாலும், நான் எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி வந்தாலும், என் சொந்த ஜனங்களாலே எனக்கு சோதனைகள் நேரிட்டாலும், கண்ணீரை உண்டு பண்ணினாலும் நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தரை ஆராதிப்பதற்கு எதுவும் தடையல்ல, இல்லையா? எல்லாரும் சொன்னாலும் ஐயா, நான் இவ்வளவு இறங்கி போறேன், இன்னும் இறங்குவோம். நான் எவ்வளவு பொறுமையா போறேன், இன்னும் பொறுமையா இருப்போம். தேவன் இன்னும் தானே சொல்றார், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் போதும் அப்படி சொல்லல, இன்னும் எவ்வளவுதான் பொறுத்து போறது, இன்னும் பொறுத்து போங்க, இன்னும் இறங்கி போங்க. வெகு மனத்தாழ்மை வசனம், வெகு எந்த அளவுக்கு இறங்கணும் அந்த அளவுக்கு இறங்கி வாங்க. எதிர்க்காதீங்க, நியாயப்படுத்தாதீங்க. தவறுகளை சுட்டி காட்டுவது தவறல்ல, தவறுகளை சுட்டி காட்டுவது தவறல்ல. ஆனால் தாழ்மையிலே நம்ம இறங்கி போனால் அவங்க எதுவும் நினைப்பாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி நினைப்பா, அப்படிலாம் கிடையாது. இறங்கி போங்க, எந்த அளவுக்கு இறங்கணும் அந்த அளவுக்கு இறங்கி வாங்க. சோதனைகள், மிகுந்த கண்ணீர், ஆனாலும் கர்த்தரை நான் சேவித்தேன். எதுவும் என் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு தடையல்ல. கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு இயேசு தன்னை ஆண்டவரும் போதகருமாய் நான் சொல்றார், நானே தாழ்மையாக இருந்தால் நீங்களும் ஒருவருக்கொருவர் தாழ்மையா இருங்க, தாழ்மையை வெளிப்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிறைய காரியத்தை வாசிக்கலாம். என்ன? ஆமாம், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் ஆமாம் கிருபை அளிக்கிறார். உயர்வுக்கு முன்னானது தாழ்மை. நிறைய காரியத்தை வாசிக்கிறோம். சரி, மூன்றாவது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 17, யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அந்த 16 வாசிப்போம். 17, 16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கத்மயம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். 14 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால். அப்ப உலகம் அவர்களை பகைக்கிறது. இப்ப நான் உலகத்தான் அல்ல, என் வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தேன். என் வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால ஒரு வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம். உலகத்தான் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, உலகத்தோடு ஒத்து போகிற காரியம் அல்ல. நான் எப்படி உலகத்தான் அல்ல, அதே போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் இந்த பூமியில வேர் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம் இல்லையா? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகணும். அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் வருது இல்லையா? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாங்க.
மாறுபாடாக பேச முடியாது, மாறுபாடாக கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்க முடியாது. எதுனாலும் சரின்னு சொல்லக்கூடாது. உலகத்தோடு ஒத்து போகிற, உலகத்தில் நம்ம அன்பு காட்டுகிறோம், நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கிறது, நம்ம அவங்களை வெறுக்கக்கூடாது, அவங்களை நேசிக்கணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், தப்பல்ல. ஆனால் அவங்களோடு சில விஷயங்கள் நம்ம உடன்பட முடியாது இல்லையா? அப்போ இயேசு நான் உலகத்தான் அல்ல, அதே போல் நீங்களும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் எனக்காக வாழுங்க. கத்மயம் உண்டாவதாக சொல்லுவையா, அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்ல. யாக்கோபு 4:4 வாசிக்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அவங்களோடு ஒத்து போறது ஆண்டவராக இயேசுவை விட்டு அப்படியே விலகி போக பண்ணி நிறைய பேர் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுமாங்க, 2 ஃபங்க்ஷனுமாங்க, அப்படிமாங்க இப்படிமா, அப்படி தொடர்ந்து சரி எல்லாம் ஒன்று தான், நீங்கள் இப்படி வரீங்க நாங்கள் அப்படி வரோம், அப்படிலாம் வரவே வராது. பார்க்க ரோடு ஒன்றா தெரியும் இல்லையா? ஆனால் அந்த பாதை எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. நிறைய சொல்ல, நீங்கள் அப்படி வாரீங்க நாங்கள் இப்படி வரோம், அப்படி இப்படிலாம் சொல்லவே, இப்படி தான் போனோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. எண்ணாத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இதோ ஒரு தனித்து ஒரு கூட்டம் ஜனம் வந்திருக்கு. அவன் பாலாக்கு சொல்லுவான், பூமி விசாலத்தை மூடுற கூட்டம், பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படி சொல்லுவான். பிள்ளையாம் சொல்லுவான், அவர்கள் தனித்து வாசம் பண்ணுவாங்க. அந்த கூட்டம் தனித்து தான் இருக்கும். எஸ்தரில் வாசிக்கிறோம் இல்லையா? யூத ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, நம்முடைய தேசத்தில் ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி ஒரு மாதிரி வித்தியாசமான ஆட்கள் உள்ள இருக்காங்களே. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியணும். அவங்க பேசுகிறாங்க, நம்ம பேசக்கூடாது இல்லையா? அவங்க கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க, நம்ம கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது. கேட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க பேசுனாங்க நான் பேசுனேன் அப்படி சொல்லவே கூடாது. நீங்கள் வித்தியாசமானவங்க இல்லையா? தேவன் வித்தியாசமாக உங்களை அழைத்து இருக்கிறார். அவங்கள மாதிரி நம்ம மல்கட்ட முடியாது இல்லையா? நம்ம அதை கூட வெளியே, நம்ம ஆரம்ப நாட்கள் இருந்ததை கூட சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்களாம் எத்தனை பேரை பார்த்துனோம்னா சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். இப்போ அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டேன். அது மோசமான குணம் தானே, அது ஏன் சாட்சி சொல்லணும், அதுலேருந்து வெளியே வந்தேன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளை மாதிரி அந்த சண்டை போட கூட சொல்கிறது, நான் உன்னை விட பெரிய ஆள் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தை கூட சொல்ல பயன்படுத்த கர்த்தர் விரும்பலை. அந்த ஒரு மோசமான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும், நம்முடைய பார்வை வித்தியாசமா இருக்கணும், நம்முடைய வார்த்தை வித்தியாசமா இருக்கணும். நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. இயேசுவுக்காய் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவரை அடையாளப்படுத்துவது நாம தான் இல்லை? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசுவை நம்ம எப்படி காட்டுவது? டாக்ஸ் கொடுக்குறோம், நம்ம வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையை இயேசுவை காட்டும், நம்முடைய பார்வையிலே இயேசுவை காட்டும், நம்முடைய வார்த்தையிலே இயேசுவை காட்டும். ஒரு வார்த்தை வித்தியாசம் பேசுகிறது என்ன? ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறார், ஒரு கோயிலுக்கு போகிறார், ஏதோ ஒரு கருப்பு பைபிளை தூக்கிட்டு போகிறார், அதான் அப்படியே அவர் பேசுகிறார். அப்படியா நம்மளை கண்டாலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். சரி இவங்ககிட்ட பேசக்கூடாது. இப்போ நான் விளைச்சட்டை அதிகமாக விளைச்சட்டை கலர்ச்சட்டை எப்போமா தான் போடுவேன். ஒரு சிலருக்கு நான் கடைக்கெல்லாம் போகும்போது சிகரெட்டை என்னால் குடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏதோ ஒரு லைனில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தெரியுது அவங்களுக்கு. நான் நினைப்பேன், நமக்கு எத்தனை பேர் மூஞ்சில் புகைய விட்டோம் என்ன? ஆமாம், ஆண்டவரே நான் எத்தனை பேரை கெடுத்தேன், எத்தனை பேருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினேன், முகம் சுளிக்கிற மாதிரி சிகரெட்டு குடிப்பேன்.
பஸ்ஸுக்குள்ளே சிகரெட் குடிச்சோன்னா பாருங்க, மலேசியன் இருக்காங்க, அவங்க தான் டிரைவர். பஸ்ஸுக்குள்ளே பின்னால் உட்காந்து சிகரெட் குடிச்சுதான் எத்தனை பேர் கஷ்டமாக இருக்கும். கத்தம் வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தான் அல்ல. என் வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்த, அதான் முக்கியம். ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை நன்றாய் வாசிக்கக்கூடியவர்கள், அதன்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். எப்பவும் கூட பேசக்கூடாது, என் ஜென்ம சுபாவம்னு சொல்லக்கூடாது. நான் அப்படியே பழகிட்டேன் அப்படி சொல்லாதீங்க. பழக்கத்தை மாற்றுங்க, மாற்றணும் இல்லையா? பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா பைபிள் படிக்கணும். மயமண்டாவது அலையிலோய்யா, அலையிலோய்யா. சரி, கடைசியாக லூக்காலின சுவிசேஷம். சரி, அது கூட வேண்டாம். 5 வாசிப்போம். 5வது 4வதுல 1 பேதுரு வாசித்த பகுதி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அந்த 15-16 வாசிப்போம், முடிச்சிருவோம் சீக்கிரம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அதை லேவியராகமத்தில் 14 தெளிவாக வாசிக்கிறோம். அவள் உங்கள் தேவனாய் கர்த்தர். அந்த வசனம் நான் வாசிக்கிறேன், முடிச்சிடும். லேவியராகமம் 11:45 கொஞ்சம் தெளிவாக இருக்கும். லேவியராகமம் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். ஆகையால் கர்த்தர் சொல்ல, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின கர்த்தர். உங்களை அழைத்த தேவன் கர்த்தர். உன்னை அடிமத்தனத்தில் இருந்து, உன் பாவத்தில், சாபத்தில், தருத்தரத்தில் இருந்து, இக்கட்டான நிர்பந்தமான நிலைமையில இருந்து உன்னை மீட்டெடுத்த உன் தேவனாய கர்த்தர் நான் எப்படி தெரியுமா? நான் பரிசுத்தர். நீங்களும் பரிசுத்தரா இருக்கணும். உன்னை அழைச்சேன் நான். ஆண்டவர் சொல்லார் பாருங்க, நான் பரிசுத்தராக இருக்கவும் நீ ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? நான் அன்பா இருக்கவும் நீ ஏன் அன்பா இருக்கணும்? நான் தாழ்மையாக இருக்கவும் நீ ஏன் தாழ்மையா இருக்கணும்? எகிப்தின் அடிமத்தனத்தில் இருந்து நான் வெளியே கொண்டு வந்தேன் சொல்லுவையா. இதை நினைச்சோம் அப்படின்னா உடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பட முடியும் இல்லையா? அவரை போல இருக்கிற என்ன அவசியம்? இயேசுவை போல இருக்கணும் என்ன அவசியம்? கட்டாயம் நமக்கு வந்தது. உன்னை எகிப்தின் அடிமத்தனத்தில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேன். இக்கட்டான இடத்துல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேன். உன் பெருமூச்சில் இருந்து, நீ வடித்த கண்ணீரில் இருந்து, நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து நான் மீட்டு கொண்டு வந்தேன். ஆகையால் நான் பரிசுத்தம், நீ பரிசுத்தமா இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எல்லாரும் கனத்தோம். எல்லாரும் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஈஸியான பிரசங்கம் தான். ஏன் தாழ்மையா இருக்கணும்? ஏன் அப்படி இருக்கணும்? இல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட இடத்துல நான் ஏன் இருக்கணும்? நான் எப்பவுமே சொந்த பந்தத்தோட நல்லா அப்படிதான் இருப்பேன். அவங்கள மாதிரி நான் இருப்பேன். அவங்கள விட்டா எனக்கு வேற வழியில் அப்படி. இக்கட்டான இடத்துல இருந்து உன் பெருமூச்சை நான் தானே கேட்டேன். உன் குக்குரல் நான் தானே கேட்டேன். குடும்பமாக கேட்டுச்சு இல்லையா? இப்போ சொல்கிறமே, அவங்களா கேட்டாங்க. முதல்ல எனக்கு அவங்க தான், அவங்களாம் பெருமிச்சை கேட்டாங்க. தேவன் மகிமையுண்டாவதாக. குடும்பத்தை பாய்க்க, குடும்பம் நமக்கு தேவை.
சொக்காரன் நமக்கு தேவை இல்லையா? சொக்காரன் தேவை, ரத்த சம்பந்தமான உறவு நமக்கு தேவை. நம்ம அவங்கள ரட்சிகள் நடத்தணும், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய குக்கர்களையும் நம்முடைய வேதனைகளையும் அவர் கேட்டார். யாத்திரை வாசிக்கிறோம் இல்லையா? அவங்க குக்கரில் நான் கேட்டேன், நான் அவங்க பெருமூச்சை நான் கேட்டேன். நீங்கள் பெருமூச்சு விடுறது உங்கள் கணவருக்கு தெரியாது, பக்கத்தில் படுத்திருந்த கணவருக்கு தெரியாது. நீங்கள் விடுற பெருமூச்சு மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளோடு தான் படுத்திருப்போம், நம்ம விடுற பெருமூச்சு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் இயேசுக்கு தெரியும். நீங்கள் விடுற பெருமூச்சு அவருக்கு தெரியும். உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்டு நிர்பந்தமான இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தார். முளையான சேற்றிலிருந்து படுக்குள்ளி வெளியே வரவே முடியாது. ஆனால் இயேசு அதை தூக்கி ஒன்று எடுத்து மேலே கொண்டு வந்து அப்படியே கொண்டு மேலே கொண்டு நிறுத்துற பார் அப்படின்னு சொன்னேன். இதை விட யார் நமக்கு நல்லது செய்வார்? கதுமாயும் உண்டாவது. அல்லேலூயா. யாரோ ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்காங்க, அவங்களே கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு கேட்டு இயேசு விட்டு பின்னால் விலகி போகிறோம். தேவன் உயர்த்துகிறவர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்க. அல்லேலூயா. ஏன் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களை அழைச்சேன், உங்களை நான் விடுவித்தேன், உங்களை நடத்தினேன், நான் உங்களை அதிசயமாக நடத்தினேன், நான் உங்களை ஆச்சரியமாக நடத்தினேன். நீங்கள் முறுமுறுத்தாலும் நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன். நான் பரிசுத்தன், நான் உங்கள் தேவனாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். எவ்வளோ ஒரு நல்ல காரியம் இல்லையா? இப்போ நான் உன் தேவனாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். எவ்வளோ பெரிய தெய்வம்! வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தெய்வம் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் தேவனாக இருக்குன்னு ஆசைப்படுறான்ப்பா, நீ பரிசுத்தமாக இருக்க. நான் உன்னுடைய தெய்வமாக இருக்குன்னு ஆசைப்படுறேன், நான் உனக்கு தேவனாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். நீ பரிசுத்தமாக இருப்பியா? பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கேன் சொல்லாதீங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவராய் தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்வது அவரை பின்பற்றுகிறது. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, துதிக்க 4 காரியம் மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன். இயேசுவே, நான் உங்களிடத்திலே அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாருங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க. நான் தாழ்மையாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாக இருங்க. அது இன்னொரு இடத்துல விட்டு கொடுங்க. இன்னொரு அர்த்தம் விட்டு கொடுங்கன்னு சொல்லு. நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பழகுங்க. இயேசுவே, நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தான் அல்ல. ஒரு பிரித்து உங்க வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கட்டும். 4வது காரியம், நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராக. எல்லாரும் அப்படி எளிமையாக எல்லாரும் எளிமை நின்று ஜெபம் படிக்க போகிறோம். கர்த்தருடைய பந்திக்காக இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் பேசுவதும் அதை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படியே நடக்க செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாம் கேட்போமா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தெய்வமே, பரிசுத்த ஆவியான எனக்கு உதவி செய்யுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அல்ல, வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ, உமக்கென்று வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜனத்துக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செஞ்சிடக்கூடாது. உம்மை வேதனைப்படுத்தக்கூடியதை நாங்கள் எதையும் செஞ்சிடக்கூடாது. நீர் எங்கள் தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், எங்க பாளையத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அசிசியான காரியத்தை கண்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே எங்க பாளையத்தை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறதாக்கப்பட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. வந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மை போல் நாங்கள் அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் தாழ்மையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தாழ்மையாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்கள் விட்டு கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல சுகபலன் உண்டாகட்டும். செபிக்கும்படி கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் உண்டாகட்டும். திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்ப்பமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்ப வருமானத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையாக தடை செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வெல்லகட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நன்மைகள் கடந்து வருவதாக. ஆண்டவரே உம்முடைய கண்ணீரை மாற்றும். ஆண்டவரே துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டதே நீர் தான் சொன்னீங்கப்பா. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உமது பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமா இன்னைக்கு மாறட்டும். இந்த முதல் வாரம் மாறட்டும். இந்த 4ஆம் மாதத்தில் மாறட்டும். துக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம் காணப்படட்டும். குழப்பங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகும்போது வரும்போது நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படின்னு ஞான சபையெடுத்தவர்கள் வரிசையாக இருப்போம். சீக்கிரமாக முடிச்சிருவேன்.